கவண்டச்சி கல்யாணம் பண்ணா உயர் ஜாதியால தவறான பிரச்சாரம் பண்ணி உன்னுடைய இளைஞர்களை வழிநடத்தினா அவனுடைய தாயினுடைய கருவிலே வளரும் போது தாயோடு கருவறுப்போம். நம்ம ஜாதிய பொண்ண வேற எவனாவது கூட்டிட்டு போனா இருவரையும் கொலை செய்வதற்கு நாங்கள் தயாராக இருக்கின்றோம். பொண்ணுனா இவனதான் கல்யாணம் பண்ணணும், பொண்ணுனா அவனை பார்க்க கூடாது, இப்படி எல்லாம் ஒரு பொண்ணை வந்து இப்படிதான் இருக்கணும், இப்படிலாம் செய்யக்கூடாது இப்படின்னு சொல்றதுக்கு கட்டுப்படுத்துறதுக்கு நாம யாரு? நீ முதல்ல யாரு? நீ முதல்ல யாரியா? எவனாவது கல்யாணம் பண்ணா காவல்துறையை உளவுத்துறையை குறித்து வைத்துக் கொள்ளுங்கள். எங்களுக்கு பின்னாடி கொங்கு இளைஞர் படை தயாரா இருக்குது. இந்த மாதிரி நாட்டுல ஒரு நல்ல விஷயம் தான் சொல்லுங்க, ஒரு வந்து மழை வெள்ளம் புயல் சொல்லுங்க, பின்னாடி எங்க பசங்க இருக்காங்க, எங்களால முடிந்த உதவிகளை செய்யறோம்னு சொன்னா நியாயம். நான் கோயம்புத்தூர் சிறையில இருந்தேன், அப்ப இருக்கும் பொழுது 205 பேர் எங்க சமுதாயத்தை சேர்ந்தவர்கள் வந்து வெவ்வேறு தப்புக்கள்ல வழி மாறி அங்க இருக்காங்க. நான் அவங்கள்ட்ட எல்லாம் பேசிட்டு வந்திருக்கேன். நான் உங்களுக்கு பெயில் போடுறேன், எனக்கு வெளியே வந்து கவுண்டனுக்கோ பிரச்சனை வந்தா நீங்க எல்லாம் முன்ன நின்று வெட்டணும்னு சொல்லிட்டு வந்திருக்கேன். நாளைக்கு அவங்களெல்லாம் கண்டிப்பா நான் வெளியே கூப்பிட்டு வருவேன் அப்படின்னு சொல்றேன். சூரியமூர்த்தி டிபுக்கு நீ என்ன மத்தவன சொல்றது சிறையில இருக்காங்கன்னு? நீயே முதல்ல இந்த நாடாளுமன்ற தேர்தல்ல நாமக்கல் தொகுதிக்கு வேட்பாளரா இருக்க வேண்டிய ஆளு கிடையாது. நீயே புழல் ஜெயிலையோ இல்ல கோயம்புத்தூர்ல இருக்கக்கூடிய மத்திய சிறையிலையோ கைதியாக அக்யூஸ்டா இருக்க வேண்டிய ஒரு அக்யூஸ்ட் நீ. இப்படிப்பட்டவெல்லாம் நாடாளுமன்றத்துக்கு போய் ஒண்ணும் வந்து கழட்ட போறது இல்ல, மக்களுக்காக ஒண்ணும் வந்து செய்ய போறது இல்ல. வெஞ்சட்டி வேந்தர் என்கிற பாரி வேந்தர் வந்து எப்படி இங்க நின்று ஜெயிச்சு இன்னைக்கு என்ன பண்ணிட்டாரு? பாஜக போயிட்டாரு. ஏன்னா வந்து சாதியவாதிகள் வந்து மொத்த பேர் இருக்க வேண்டியது பாஜக தான். இங்க இருந்து அங்கதான் போவான். நீ பார்த்தா பாமக போயிருச்சு. அது போல இவனை நீங்க என்னதான் திமுகவினுடைய உதயசூரியன் சின்னத்துல நிக்க வச்சு ஜெயிக்க வச்சாலும் இவன் நாளைக்கு பாஜகவுக்கு தான் கண்டிப்பா போவான். தயவு செஞ்சு சொல்றேன், முதல்ல பாருங்க, இப்படிப்பட்ட அக்யூஸ்டுக்கெல்லாம் கூட்டணி கட்சியில சீட் கொடுக்க கூடாது. அந்த பேசுற வீடியோல வருது, இந்த அரசாங்கமானது தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு நீ வந்து காய் கொடு, நீ பருப்பு கொடு, சட்டத்தை சாதகமா கொடுத்தனா இந்த கொங்கு முன்னேற்ற கழகம் சட்டத்தை கையில் எடுக்கும் அப்படிங்கிற வார்த்தையை சொல்றாரு. இந்த நிக்கக்கூடிய நாமக்கல் தொகுதியில பட்டியல் இனத்துல விளிம்பு நிலையில ஒடுக்கப்பட்ட நிலையில இருக்கக்கூடிய அருந்ததிய மக்கள் வந்து இது ரொம்ப பெரும்பான்மையா இருக்காங்க. அதாவது இப்படிப்பட்டவர்களாம் அந்த பகுதியில வேட்பாளரா நின்று ஜெயிச்சு நாடாளுமன்றம் போனா அந்த மக்களுடைய நிலை என்ன? டிரைப்ஸ் பார்வையாளர்களுக்கு வணக்கம். திமுக கூட்டணியில் இந்தியா கூட்டணியில் அங்கம் வகிக்கும் கொங்கு நாடு மக்கள் தேசிய கட்சியின் நாமக்கல் வேட்பாளர், நாமக்கல் நாடாளுமன்ற தொகுதியின் வேட்பாளராக இருக்கக்கூடிய சூரியமூர்த்தி அவர் பேசின சாதிவரி பேச்சு தற்பொழுது சமூக வலைதளங்களில் பரபரப்பாக பேசப்பட்டு வருகிறது, கடுமையான எதிர்ப்புகளை சந்தித்து வருகிறது. இந்த நிலையில் இது குறித்து நம்மிடையே பேசுவதற்கு சமூக செயல்பாட்டாளர் திரு சத்யபிரபு செல்வராஜ் அவர்கள் இணைந்துள்ளார். வாருங்கள், அவரோடு பேசலாம். தோழர் வணக்கம். வணக்கம். அதாவது கொங்கு நாடு மக்கள் தேசிய கட்சி கொங்கு ஈஸ்வரன் அவருடைய சட்டமன்ற உறுப்பினர், அவர் தான் அந்த கட்சியினுடைய பொதுச் செயலாளர். அவருக்கு திமுக கூட்டணி சார்பாக நாமக்கல் தொகுதி ஒதுக்கப்பட்டிருக்கிறது. அவர் உதயசூரியன் சின்னத்தில் நாமக்கல் தொகுதியில வந்து போட்டியிட இருக்கிறாரு. அவர் சில ஆண்டுகளுக்கு முன்னாடி பேசின சாதி வெறி பேச்சானது தற்பொழுது அதிக அளவில் சமூக வலைதளங்கள்ல பகிரப்பட்டு வருகிறது. அவருடைய பேச்சு குறித்து உங்களுடைய கருத்து என்ன? அவர் ஒரு நாடாளுமன்ற வேட்பாளராக தேர்தலில் போட்டியிடுவதற்கு தகுதி உள்ள நபரா? நாடாளுமன்ற தேர்தலில் போட்டியிடுவதற்கு வந்து தகுதி உள்ள நபராங்கிறத விட இந்த சமூகத்துல வாழ்றதுக்கு தகுதியான நபரான்னு பார்க்கணும். என்னைய கேட்டா இந்த சமூகத்துல வாழ்றதுக்கு தகுதி இல்லாத ஒரு நபர் தான் நீங்க இப்ப என்கிட்ட கேள்வியை முன் வச்சிருக்கக்கூடிய சூரியமூர்த்தி. இந்த சூரியமூர்த்தி வந்து நீங்க சொன்னது போல கொங்கு மக்கள் தேசிய கட்சியினுடைய நாமக்கல் தொகுதிக்கு வந்து வேட்பாளராக சமயத்துல வந்து களமிறக்கப்பட்டுள்ளார். கொங்கு மக்கள் தேசிய கட்சி வந்து தற்பொழுது இந்திய கூட்டணியில இருக்கு. இன்னும் சொல்ல போனால் நம்ம ஸ்டேட்ல திமுக கூட்டணியில இருக்கு. இப்ப அவர் பேசுற பேச்சுக்களை நம்ம பார்க்கணும் பிரதர். அதாவது பிரதர், நாம கொலைங்கிறதே ஒரு பெரிய பாவமா பார்க்கக்கூடிய ஒரு வந்து பெரும் குற்றமா பார்க்கக்கூடிய ஒரு செயல், ஒரு இன்னும் சொல்ல போனா வன்மையான ஒரு செயல். ஒருத்தர் தவறே செஞ்சிருந்தாலும் அவனுக்கு சனநாயக ரீதியா தான் ஒரு விஷயம் வந்து நடக்கணும், தண்டனை கிடைக்கணுங்கிறது நம்ம நோக்கம். ஒண்ணு, ஒருத்தர் தவறே செஞ்சிருந்தாலும், அதிகபட்ச தவறே செஞ்சிருந்தாலும். ஆனா நீங்க சொல்லக்கூடிய இந்த சூரியமூர்த்தி என்ன சொல்றாருன்னா, அந்த கட்சியினுடைய கூட்டத்துல இந்த மாதிரி வந்து எங்கள் சாதி பெண்களை வேறு சாதி ஆண்கள் காதலிக்க நினைத்தால், அவர்கள் கல்யாணம் செஞ்சுக்க நினைத்தால்
அவன் வந்து ஒரு தாயோடைய வயிற்றுல வந்து கருவாக இருக்கும் பொழுது அந்த தாயவே நாங்க வந்து கருவறுப்போம். ஏண்டா உன் சாதிக்கார பசங்க கிட்ட வந்து நல்லா படிங்கப்பா, வேலைக்கு போங்கப்பா, பிசினஸ் நல்லா பண்ணுங்க, எல்லாத்து கூடயும் வந்து இணக்கமா வாழுங்க, சந்தோஷமா இருங்க, நம்ம நாட்டுல வந்து லஞ்சத்துக்கு எதிராக போராடுங்க, நம்ம நாட்டுல இருக்கக்கூடிய இது பசி பட்டினி வறுமைய எந்த அளவுக்கு ஒழிக்க முடியுமோ அதுல வந்து பங்கெடுங்க. இப்படிப்பட்ட நல்ல விஷயங்களை நீ சொல்லி கொடுக்கலனாலும் பரவாயில்ல, நீ சொல்லி கொடுக்கலனாலும் பரவாயில்ல. ஏன்னா ஒன்ன மாதிரியான வன்மவாதிகளுக்கு அப்படிப்பட்ட விஷயம்னா என்னன்னே தெரியாதுன்னு வச்சுப்போம். ஆனா ஒருத்தைய சாதி பெண்களை வந்து காதலிக்கணும்னு நினைச்சா, அவன் வந்து கல்யாணம் செஞ்சுக்கணும்னு நினைச்சா, அவன் சிசுவா ஒரு தாயோட வயிற்றுல இருக்கும் பொழுது அந்த தாயவே நாங்க வந்து கருவுறுப்போம். அப்படி அடுத்தது ஒரு பொண்ணு வந்து பதர் வேற சாதிக்கார பையனை வந்து பதர் காதலிச்சுட்டான். அந்த பஞ்சாயத்து வழக்கம் போல இந்த சாதியை வைத்து, அதாவது இந்த சாதியை வைத்து பிழைக்கக்கூடிய இந்த சூரியமூர்த்தி கிட்ட வந்திருக்கு. இப்ப அந்த சூரியமூர்த்தி என்ன பண்றாரு, அந்த பொண்ணை வந்து சிவகுமார்னு இவரோட தம்பி யாரோ ஒரு தம்பி அவர் வீட்டுல வந்து அந்த பொண்ணை வச்சிருந்து நைட்டு ஃபுல்லா அந்த பொண்ணுக்கு வந்து கிளாஸ் எடுக்கிறாங்களாம். இப்படி ஆகுமா, அப்படி ஆகுமா, நம்ம இதை விட்டு போக கூடாதுமா, அப்படிலாம் வந்து அந்த பொண்ணை வந்து இந்த கிளாஸ் எடுத்தாங்களாம். நாளைக்கு உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சுன்னா குழந்தை பிறக்கும், அந்த குழந்தைய யார் பார்த்துப்பா, ஏன்னா இப்ப நீ வந்து அப்பா அம்மாவை மீறி பண்ற, சொந்தக்காரங்க யாரும் வரமாட்டாங்கலாம் சொன்னாங்களாம். காலையில இவரு முன்னாடி அந்த பொண்ணை வந்து கூட்டு வந்தாங்களாம். ஆனா நீங்க சொன்ன மாதிரி பாப்பா கிட்ட எல்லாம் சொல்லி கொடுத்துட்டோம், தேத்திட்டோம் அப்படின்னு. பாப்பா இப்ப என்னப்பா சொல்ற அப்படின்னு இந்த ஆளு கேட்டாராம். அதுக்கு அந்த பாப்பா சொன்னிச்சான், இவங்க சொன்னாங்க எனக்கு வந்து குழந்தை பிறந்தாக்க எப்படி பார்த்துப்பேன்னு, நான் வேலைக்கு போறேன், 20,000 ரூபாய் சம்பளம், அந்த பையனும் வேலைக்கு போறாரு, அவருக்கு 20,000 சம்பளம். அப்ப அந்த பையன் படிச்சிருக்கான், வேலைக்கு போறான், ஊதாரி இல்ல. நாங்க வந்து குழந்தை பிறந்துருச்சுன்னா அதுக்குன்னு நாங்க வந்து வேலைக்கு ஆள் போட்டு கூட எங்களுடைய குழந்தைய பார்த்துப்போம் அப்படின்னு அந்த பொண்ணு சொல்லி. இதுல என்ன தவறு இருக்கு, இதுல என்ன தவறு இருக்கு? அதுக்கு இந்த புடுங்கி சொன்னாரா, சூரியமூர்த்திங்கிற புடுங்கி சொன்னாரா, இப்பெல்லாம் நீ பேசணும்னு வச்சுக்க, உன்னைய பள்ளிப்பாளையத்து வளையத்துல வச்சு அந்த பையனை நானு கழுத்தறுத்து போட்டுருவேன் அப்படின்னாரு. கேட்கறதுக்கு ஆள் இல்ல, இவரு கழுத்தறுத்து போடுவாரா, சமூகம் பார்த்துட்டு வேடிக்கை பார்க்குமா. மிஸ்டர் சூரியமூர்த்தி, உன் பங்காளி யுவராஜ் ஜெயில இருக்கான், அவன்கிட்ட போய் கேளு என்ன நடக்கும்னு. இன்னைய வரைக்கும் வெளியே வர முடியல, சட்டம் ரொம்ப கடுமையா இருக்குடி. அது சாதி ரீதியா கொலைலாம் நடந்துச்சுனாக்க காலத்துக்கும் களி ஜெயில் தான், மறந்துடாத. ஏன்னா அவன் பின்னாடி ஒரு 10 பசங்க நின்று இப்படி 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 ஹே அண்ணன்டா ஹே அண்ணன்டான்னு கை தட்டினா இவனை அறுத்து போட அவனை அறுத்து போடும்பியா நீ? ஏன் இங்க வந்து சமூகத்துல கேட்கறதுக்கு ஆள் இல்லைன்னு நினைக்கிறியா நீ? போய் யுவராஜ கேளியா, 2 பிள்ளைங்க கோவில்ல நின்று சாமி கும்பிடும் பொழுது பக்கத்துல நின்று பேசியிருக்காங்க, ஏதோ 2 பேரும் ஒரே காலேஜ்ல படிச்சாங்களா, அது பொறுக்காத அந்த பையனை வந்து வெட்டி கொலை பண்ணதுக்காக இன்னைக்கு அந்த யுவராஜ் ஜெயில வந்து கழித்து நின்றுட்டு இருக்கான் பல வருஷமா. காலத்துக்கும் வர முடியாது, அது வேற விஷயம். அப்படி அது மட்டும் இல்லாம இன்னொரு வார்த்தை சொல்ற, இந்த மாதிரி நம்ம வந்து பெண்கள்லாம் எல்கேஜில இருந்து காலேஜ் முடிக்கிறாங்க, காலேஜ் முடிச்சு கேம்பஸ் இன்டர்வியூல போயிடுறாங்க, நம்ம வீட்டுல அவங்களுக்கு யாரும் சொல்லி கொடுக்கறதுல, அதனால இன்னொரு சாதிக்காரங்க கூட போயிடுறான். டேய், ஆணுக்கு பெண், பெண்ணுக்கு ஆண் அப்படிங்கிறது இயற்கை. இன்னைக்கு அதையும் தாண்டி வந்து இன்னைக்கு அதையும் தாண்டி ஒரு ஆணுக்கு ஒரு ஆண் மேல காதல், ஒரு பெண்ணுக்கு ஒரு பெண் மேல காதல், இப்படி எல்லாம் வருது. அதெல்லாம் தப்பு கிடையாது, அது அவங்கவுங்க உரிமை, அவங்கவுங்க விருப்பம். அது போல ஒரு பெண்ணுக்கு ஒரு ஆண் மீது வந்து காதல் வரதும், ஒரு வந்து ஆணுக்கு ஒரு பெண்ணு மீது வந்து காதல் வரதும் அது இயற்கை, அது அவர்கள் உரிமை. நீ என்ன வந்து இந்த பொண்ணு, இந்த சாதி பொண்ணு இந்த சாதி பையனை தான் காதலிக்கணும்னு சொல்றதுக்கு நீ யாரியா? அது வாழக்கூடிய அந்த பொண்ணு முடிவு செய்யணும். பிரதர், இதை நீங்க வந்து இதை நாம வந்து வெறுமன சாதிய அடக்குமுறையா மட்டும் பார்க்க கூடாது. இத நம்ம வந்து எப்படி பார்க்கணும்னா, பெரியார் சொன்னது போல, அதாவது பெண்ணடிமைத்தனமா பார்க்கணும். அதாவது பொண்ணுனா இப்படிதான் இருக்கணும், பொண்ணுனா அதை வேலைக்கு போக கூடாது, பொண்ணுனா அதை செய்யணும், பொண்ணுனா இவனைதான் கல்யாணம் பண்ணணும், பொண்ணுனா அவனை பார்க்க கூடாது, இப்படி எல்லாம் ஒரு பொண்ணை வந்து இப்படிதான் இருக்கணும், இப்படிலாம் செய்யக்கூடாது, இப்படி எல்லாம் பார்க்க கூடாது அப்படின்னு சொல்றதுக்கு, கட்டுப்படுத்துறதுக்கு நாம யாரு? நீ முதல்ல யாருயா? இதுல சொல்ற, இங்க இருக்கக்கூடிய எங்க வீட்டு பசங்களுக்கு எல்லாம் வந்து 40 வயசு ஆகியும் திருமணம் ஆகல. சாதி வரி பிடிச்சிருந்தா கல்யாணம் ஆகாம தான் இருக்கும், சாதி வரி பிடிச்சிருந்தா கல்யாணம் ஆகாம தான் இருக்கும். ஏன் ஊர்ல பொண்ணே இல்லையா? வா, நான் பார்த்து வைக்கிறேன். இன்னும் சொல்ல போனா இல்லாத வீட்டு பிள்ளைங்க நல்லா படிச்சு நிறைய பெண் பிள்ளைகள் வந்து நல்ல பிள்ளைகளா இருக்காங்க. ஆனா இந்த பக்கம் இருக்கக்கூடிய 40 வயசா இருக்கும், 40 வயசா இருக்கும்,
அவன்கிட்ட போய் இந்த மாதிரி இன்னொரு சாதியில ஒரு பொண்ணு இருக்கு, பண்ணிக்கலாமா, நல்லா படிச்சிருக்குன்னா, அண்ணே அது நம்ம சாதியில இல்லாம அது வேற சாதியில வந்து அது நல்லா இருக்காதுன்னு. ஏண்டாடே நீ சாதிக்குள்ளேயே பண்ணணும்னு சாதி வரி பிடிச்சிருந்தா பொண்ணு கிடைக்காம தான் இருக்கும். இதுலயே இவனுங்களோட அந்த பொண்ணு வீட்டுல சொத்து சேர்த்து இருந்தா அப்படியே கம்முன்னு ஒத்துக்க வேண்டியது. ஆனா வந்து இவங்க வீட்டு பிள்ளைங்க மட்டும் மத்த பையனை வந்து காதலிக்க கூடாதா, கல்யாணம் செஞ்சுக்க கூடாதா, நல்லா வாழக்கூடாதா, சந்தோஷமா இருக்க கூடாதா? என்னடா மனநிலை இது? இது எப்படிப்பட்ட மனநிலை? சரி பிரதர், நான் வந்து இப்படி வரேனே, இந்த கொங்கு மக்கள் தேசிய கட்சி போன்ற சாதிய கட்சிகள்லாம் இருக்குல்ல, நீங்க வந்து பதில், அதாவது எல்லா சாதி கட்சியும் ஒண்ணுதான், அது மாற்றுக்கிறது கிடையாது. இவர்களுக்கும் சமூக நீதிக்கும் என்ன சம்பந்தம்? ஒண்ணுமே கிடையாது. நான் கேக்குறேன், நீ மத்தவனுக்காக போராட வேணாம், இதே இந்த கொங்கு மக்கள் தேசிய கட்சிக்காரங்களை கேட்கிற, உன்னுடைய சமுதாயம்னு சொல்ற கவுண்டர் சமுதாயத்துக்கு எதிரா நீ இருக்க, அதாவது அவர்கள் அங்கம் வகிக்கக்கூடிய பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கு எதிரா நீ இருக்க, அந்த உன்னுடைய கவுண்டர் சமுதாயத்து பசங்களுக்காக அவர்களினுடைய கல்வி உரிமைக்காக நீ என்ன செஞ்சிருக்க? அந்த சமுதாயத்தின் முன்னேற்றத்துக்காக நீ என்ன செஞ்சிருக்க? நீ என்ன பண்ணிருக்க? பொம்பளை காப்பாத்தணும், பொண்ணை காப்பாத்தணும், பொம்பளை காப்பாத்தணும், பொண்ணை காப்பாத்தணும். டேய், பொம்பளை எல்லாம் யாரும் காப்பாத்த தேவைடா. அந்த பொண்ணை படிக்க வச்சா அந்த பொண்ணே வந்து பாத்துக்கும் பாதுகாத்துக்கும் காப்பாத்திக்கும். இதெல்லாம் தாண்டி வந்து பிரதர், எவனாவது கல்யாணம் பண்ணா காவல்துறைய உளவுத்துறைய குறித்து வைத்துக் கொள்ளுங்கள், எங்களுக்கு பின்னாடி கொங்கு இளைஞர் படை தயாரா இருக்குது. ஏண்டாடி, இந்த மாதிரி நாட்டுல ஒரு நல்ல விஷயம்னா சொல்லுங்க, ஒரு வந்து மழை வெள்ளம் புயல்னா சொல்லுங்க, ஒரு இடத்துல பிரச்சனைனா சொல்லுங்க, ஒரு இடத்துல வந்து வாழ்வாதார பிரச்சனைனா சொல்லுங்க, எங்க பின்னாடி எங்க பசங்க இருக்காங்க, நாங்கெல்லாம் வரோம், சேர்ந்து போராடுறோம், எங்களால முடிந்த உதவிகளை செய்யறோம்னு சொன்னா நியாயம். இதுல வன்முறை செய்யறதுக்கு, வெட்டுறதுக்கு, கொலை பண்றதுக்கு எங்க பின்னாடி படை தயாரா இருக்கு. நான் கோயம்புத்தூர் சிறையில இருந்தேன், அப்ப இருக்கும் பொழுது 205 பேர் எங்க சமுதாயத்தை சேர்ந்தவர்கள் வந்து வெவ்வேறு தப்புக்கள்ல வழி மாறி அங்க இருக்காங்க. நான் அவங்கள்ட்ட எல்லாம் பேசிட்டு வந்திருக்கேன். அதாவது நான் உங்களுக்கு பெயில் போடுறேன், எனக்கு வெளியே வந்து கவுண்டனுக்கோ பிரச்சனை வந்தா நீங்க எல்லாம் முன்ன நின்று வெட்டணும்னு சொல்லிட்டு வந்திருக்கேன். நாளைக்கு அவங்களெல்லாம் கண்டிப்பா நான் வெளியே கூப்பிட்டு வருவேன் அப்படின்னு சொல்றேன். சூரியமூர்த்தி டிபுக்கு, நீ என்ன மத்தவன சொல்றது சிறையில இருக்காங்கன்னு? நீயே முதல்ல இந்த நாடாளுமன்ற தேர்தல்ல நாமக்கல் தொகுதிக்கு வேட்பாளரா இருக்க வேண்டிய ஆளு கிடையாது. நீயே புழல் ஜெயிலையோ இல்ல கோயம்புத்தூர்ல இருக்கக்கூடிய மத்திய சிறையிலையோ ஒரு வந்து சக கைதியாக அக்யூஸ்டா இருக்க வேண்டிய ஒரு அக்யூஸ்ட் நீனு. ஆமா பிரதர், நீங்க ஒருத்தனை எடுத்து வெட்டுறது ஒண்ணுதான், 1000 பேர் மத்தியில் அவனை வெட்டுறா, இவனை வந்து கருவறுத்து போடுறா, இவனை கழுத்தறுத்து போடுறான்னு வன்மத்தை விதைக்கிறது ஒண்ணுதான். அதான உண்மை. சட்டமே சொல்லுது இல்ல, குற்றம் அதாவது எவன் ஒருத்த குற்றம் செஞ்சானோ அவனுக்கு குற்றம் செய்வதற்கு தூண்டுதலாக எவன் இருந்தானோ 2 பேரையும் சேர்த்து உள்ள போடுறாங்க சட்டம். அப்ப இப்படிப்பட்ட நபர்லாம் உள்ள இருக்க வேண்டியவர். இப்படிப்பட்ட நபரை வந்து வேட்பாளரா கொங்கு மக்கள் தேசிய கட்சி எப்படி போட்டுச்சுன்னு தெரியல. இதன் மூலியமா நான் என்ன சொல்றேன்னா பிரதர், ஒண்ணுமே கிடையாது. என்னன்னா, இப்படிப்பட்டவெல்லாம் நாடாளுமன்றத்துக்கு போய் ஒண்ணும் வந்து பிரதர் கழட்ட போறது இல்ல, மக்களுக்காக ஒண்ணும் வந்து செய்ய போறது இல்ல. இங்க இருந்து வந்து பிரதர், அதாவது மக்களுடைய வாழ்வாதார பிரச்சனைக்கு, சமூக நீதிக்கு எல்லாம் ஒண்ணு வந்து கேட்க போறது இல்ல, ஒண்ணும் போராட போறது இல்ல. வெஞ்செட்டி வேந்தர் என்கிற பாரி வேந்தர் வந்து எப்படி இங்க நின்று ஜெயிச்சு இன்னைக்கு என்ன பண்ணிட்டாரு, பாஜக போயிட்டாரு. ஏன்னா வந்து சாதியவாதிகள் வந்து மொத்த பேர் இருக்க வேண்டிய இடம் பாஜக தான். இங்க இருந்து அங்கதான் போவான். இன்னைக்கு பாத்தீங்கன்னா பாமக அங்க போயிருச்சு, இன்னைக்கு பார்த்தா பாமக அங்க போயிருச்சு. அது போல இவனை நீங்க என்னதான் திமுகவினுடைய உதயசூரியன் சின்னத்துல நிக்க வச்சு ஜெயிக்க வச்சாலும் இவன் நாளைக்கு பாஜகவுக்கு தான் கண்டிப்பா போவான். இவன் பாஜகவுக்கு தான் எல்லா வேலைகளையும் செய்வான். அதனால இங்க தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய இந்த வந்து கூட்டணி கட்சிகளுக்கு தலைவரா இருக்கக்கூடிய ஸ்டாலின் அவர்கள், தயவு செஞ்சு சொல்றேன், முதல்ல பாருங்க, இப்படிப்பட்ட சாதிய மனநிலை கொண்ட சாதியவாதிக்கு சாதிய வன்மத்தை விதைக்கக்கூடிய இப்படிப்பட்ட அக்யூஸ்டுக்கெல்லாம் உங்களுடைய வந்து கூட்டணி கட்சியில சீட் கொடுக்க கூடாது. அதாவது உங்களுக்கு கூட்டணி கட்சியா இருக்கக்கூடிய கொங்கு மக்கள் தேசிய கட்சிக்கு நீங்க பெரிய அளவுல ஒரு அழுத்தத்தை கொடுத்து அங்க வந்து இந்த வந்து நாடாளுமன்ற தேர்தல்ல நாமக்கல் தொகுதிக்கு வேட்பாளரா போட்டிருக்கக்கூடிய இந்த சூரியமூர்த்திய அவசியம் உடனடியா மாத்தணும் அப்படின்னு நான் சொல்றேன். இதுல இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, இந்த நிக்கக்கூடிய நாமக்கல் தொகுதியில பட்டியல் இனத்துல விளிம்பு நிலையில ஒடுக்கப்பட்ட நிலையில இருக்கக்கூடிய அருந்ததிய மக்கள் வந்து இது ரொம்ப பெரும்பான்மையா இருக்காங்க. இவரெல்லாம் எம்பியா வந்தாருன்னா அந்த மக்களுக்கு எதிராக நடக்கின்ற தாக்குதல் விஷயத்துல இவர் வந்து நியாயமான நிலையில இருக்க மாட்டாரு. கண்டிப்பா சொல்றேன், அந்த மக்களுக்காக அவர்களுக்கு எதிராக யாரெல்லாம் அவர்களை தாக்குதல்களுக்கு உள்ளாக்குகிறார்களோ அவர்கள் மீது போடக்கூடிய
அந்த வன்கொடுமை சட்டமே வந்து வேணான்னு சொல்லுவாரு. ஏன்னா இத வாக்கு மூலமா அவரே கொடுத்திருக்காரு. வெதர் அந்த பேசுற வீடியோல வருது, இந்த அரசாங்கமானது தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு நீ வந்து காய் கொடு, நீ பழத்தை கொடு, நீ பருப்பு கொடு, நீ அரிசிய கொடு, சட்டத்தை சாதகமா கொடுத்தனா இந்த கொங்கு முன்னேற்ற கழகம் சட்டத்தை கையில் எடுக்கும் அப்படிங்கிற வார்த்தையை சொல்றாரு. அந்த மக்களுக்கு சட்டம் சாதகமாக இருந்தால், அதாவது அவர்கள் மீது நியாயம் இருந்து அந்த நியாயத்துக்காக சட்டம் சாதகமாக இருந்தால் இந்த சூரியமூர்த்தி வந்து சட்டத்தை கையில் எடுப்பாராம். அப்படி அவரே சொல்லியிருக்காரு. அதாவது இப்படிப்பட்டவர்லாம் அந்த பகுதியில வேட்பாளரா நின்று ஜெயிச்சு அந்த தொகுதி சார்பா நாடாளுமன்றம் போனா அந்த மக்களுடைய நிலை என்ன அப்படிங்கறத நாம முதல்ல வந்து நல்லா கவனத்தில் கொண்டு பார்க்கணும் அப்படின்னு சொல்லுவேன். அதாவது இன்னும் சொல்ல போனா அந்த மக்களுக்கு இவர் வந்து எதிரா இருப்பாங்கிறத விட இந்த ஆளே ஸ்டேஷனுக்கு போவாரு, பிசிஆர் கேஸ் எல்லாம் போடாதீங்க பாரு. இந்த பக்கம் இருக்கக்கூடிய பாதிக்கப்பட்ட மக்களுக்கு எந்த விஷயமும் பண்ணாதீங்க பாரு. அந்த பாதிப்புக்கு எவன் காரணமா இருக்கணும் அந்த சாதியவாதிகளுக்கு ஆதரவா நடவடிக்கை எடுக்காதீங்க பாரு. சொந்த காசுல பெயில் போடுவாரு. ஏன்னா இவரே சொல்றாரு, நானே பெயில் போடுறேன், வெளியே வாங்க, கவுண்டனுக்கு பிரச்சனை வந்தா நின்று வெட்டுங்க அப்படின்னு சொல்லி இவரா சொல்ற வாக்குமூலம் கொடுக்குறாரு. அப்ப இந்த பக்கம் என்ன சொல்லுவாரு, எவன் ஒருத்தன் இந்த வந்து தப்புகளை செஞ்சுட்டு போறானோ அவனுக்கு சொந்த காசுல பெயில் போடுவாரு, அவனுக்கு சோறு போடுவாரு, மாசம் மாசம் சம்பளம் கொடுப்பாரு. சாதி கலவரத்தை அந்த நாமக்கல் தொகுதியில எப்பொழுதுமே மையப்பகுதியாவே வச்சிருப்பாரு. இப்படிப்பட்ட நபர்லாம் நாடாளுமன்றத்துக்கு போனா என்ன ஆகுறது? இப்படிப்பட்ட சூரியமூர்த்தி நாடாளுமன்றத்துக்கு போக வேண்டிய நபர் அல்ல, இப்படிப்பட்ட சூரியமூர்த்தி ஜெயிலுக்கு போக வேண்டிய நபர் அப்படின்னு நான் சொல்றேன். அவரோட அந்த வீடியோன்றது போலியான வீடியோ, போலியா தயாரிக்கப்பட்ட வீடியோ, எனக்கு எதிராக அவதூறு பரப்ப எதிர்கட்சிகள் வந்து தயாரித்த வீடியோ அப்படின்னு இந்த சூரியமூர்த்தி விளக்கம் கொடுத்திருக்கிறாரு. அதை பத்தி என்ன நினைக்கிறீங்க? ஏயா நீ அப்படி பேசுனா ஏறி வெட்டுறதுக்கு, நீ இப்படி பேசுனா அண்ணன் அந்த மாதிரி பேசலங்க. அண்ணன் வந்து பழங்க, அண்ணனுக்கு ஒண்ணுமே தெரியாதுங்கன்னு நம்புறதுக்கு இங்க இருக்கவங்களா என்ன சின்ன குழந்தைங்களா? பதர் அது வந்து இப்போ உள்ள டெக்னாலஜினா கூட ஏதோ நீங்க சொல்லலாம் பதர், A1 A எல்லாம் சொல்றாங்க, அதை வச்சு ஏதோ பண்ணலாம் சொல்லலாம். இது பல வருஷத்துக்கு முன்னாடி எடுத்த வீடியோ. அதுல அந்த முக பாவனையாக இருக்கட்டும், பின்னாடி கிளாப் பண்ற சத்தமாக இருக்கட்டும், அப்படியே என்ன இருக்கோ அததான் வந்து, அதாவது அவர் அன்னைக்கு என்ன பேசினாரோ அன்னைக்கு ஏதோ அண்ணன் கொஞ்சம் நல்லா பயங்கர பில்டப்புக்காக அந்த வீடியோவை எடுத்து வெளியே விட்டுருக்காரு. அந்த வீடியோ இன்னைக்கு அண்ணனுக்கே வந்து பயங்கர எதிரா இருக்கும்னு அண்ணன் நினைச்சு பார்க்கல. அதனால இன்னைக்கு அண்ணன் சொல்லக்கூடிய ஒரு காரணம் அவ்வளவுதான். எங்க இப்படி பேசணும்ல, நான் வெட்டி எறியுவேன், நான் அதை பண்ணுவேன் இதை பண்ணுவேன்னு, இன்னைக்கு இந்த வீடியோவை நான் தான் பேசணும்னு உன்னால தைரியமா சொல்ல முடியல. இந்த வீடியோவை இன்னைக்கு நான் தான் பேசணும்னு உன்னால தைரியமா சொல்ல முடியல. அதுதான் இந்த சமூகம் அப்படின்னு சொல்ல வரேன். ஓகே, இவ்வளவு நேரம் எங்களுடைய பார்வையாளர்களுக்காக நேரத்தை ஒதுக்கி கருத்துக்களை பகிர்ந்துட்டதுக்கு மிக்க நன்றி தோழர். தேங்க்யூ பிரதர்.